மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420. முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி. தூய சக்தின்னு சொன்னீங்களே, கிளீன் பாலிட்டிக்ஸ்ன்னு சொன்னீங்களே, டர்ட்டி பாலிட்டிக்ஸ் செய்கிறீங்களே அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, குதிரை பேரம் நடந்திருக்கிறதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டி இருக்கிறார். நம்முடைய திரு டிவி சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளையுமே முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது அரசியல் அரங்குதில் எப்படி அவதானிக்கப்படும்? ஆமாம், இது இல்லாமல் மக்கள் நலனுக்காக தான் இந்த அரசியல்வாதிகள் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா யார் தான் நம்புவா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப உதாரணமா ஒரு காமராஜ் பாருங்க, இப்ப மன்னார்குடி எம்எல்ஏ அமமுகல திடீர்னு ஆளை காணும், அப்புறம் பார்த்தா தலையில முக்காடு போட்டுட்டு விஜய் வீட்டுக்குள்ள போறதா ஒரு வீடியோ வருது. அவர் தானா முக்காடு போட்டவர்? அவர் தானா? இல்ல, அப்படித்தானே வந்து சொல்லப்படுது. பிரேமலதா யாருன்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் தெளிவா பதில் இல்ல. சோமு சாருக்கு ஏதோ ஆதாரம் இருக்கு தெரியல. இதுக்கு வந்து ஒன்னும் ஆதாரமே தேவையில்லாத ஒரு விஷயம். கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிறீங்களா? ஏன்னா இப்ப நீங்களும் நானும் அப்படி போகிறதுக்கான வேலையும் கிடையாது, நம்ம போக மாட்டோம். அப்ப வெற்றி பெற்ற எதிர்த்தரப்பு எம்எல்ஏல ஒருத்தர் தான் அப்படி போயிருக்கணும் ஒண்ணு. அதுக்கு ஏத்த மாதிரி இவர் ஆளை காணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட உட்காந்துக்கிட்டு எழுத்து பேசுறாரு. மறுபடியும் பார்த்தா அடுத்த உடனே நேற்று பாராட்டி பேசுறாரு. இன்னைக்கு விஜய் வந்த உடனே வந்து எல்லா கஞ்சா கடத்தனமா அப்ப எல்லாருமே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க, இங்க ஒருத்தர் கூட இல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீந்துருச்சுட்டாரு. அது எந்த ஆட்சியில தீர்ந்திருக்கு? எப்பயும் தீரவும் முடியாது. ரவுடி எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாங்கிறாரு எல்லா ரவுடியும். ஆமா, இனிமே என்னன்னா மாதம் மும்மாறி பொழியும் சொல்லாததான் பாக்கி அவர் ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே. அப்ப அது ஒரு குதிரை பேரம் தான், அது தெரிஞ்ச விஷயம் தான். அததான் பிரேமலதா கேட்டிருக்காங்க ஒண்ணு. இன்னொன்னு, அதிமுக இருந்து பிரிந்து இல்ல அந்த அணி தனி அணியாக செயல்படக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை எடப்பாடியே சொல்லியிருக்கிறாரு, அமைச்சர் பதவி தரன் இருக்காங்க, வாரிய தலைவர் பதவி தரன் இருக்காங்கன்னு. இப்ப அவங்க ஒண்ணு அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு எதுவும் இல்லாமல்லாம் வந்து திடீர்னு கட்சியில இருந்து இல்ல. இதுல யார் ஒழுங்குன்ற கேள்வி இருக்குல்ல. அதிமுக ஆட்சியில யார் ஒழுங்குங்கிற கேள்வி இருக்குல்ல. அதிமுக ஆட்சியில தேமுதிக எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் ஒருவருக்கு தொகுதி பிரச்சனைக்குன்னு வரலையா? திமுக ஆட்சியில அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் அப்படி போலையா? ஆமா, உண்மை உண்மை. அதாவது நம்ம ஜனநாயக காமெடிகள்ல இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காமெடி, அவ்வளவுதான். ஆனா நாங்க தூய சக்தி மக்கள் வந்து இங்க நாங்க பணமே கொடுக்கல, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ற தேவைக்கா வந்து இதை செய்யறதுதான் கூடுதலான கவனத்தை இருக்குது. அதாவது நாங்க வந்து நேரடியா மக்களுக்கு பணம் தரல, ஆனா அப்படி பணம் கொடுத்து வென்ற எம்எல்ஏக்களை நாங்க வாங்கிருக்கோம் அப்படின்னு என்ன இருக்காது. அவங்க மத்தவங்க பண்றது வந்து ஒரு சில்லறை விற்பனை கடைனா இவங்க ஹோல்சேல். பட் மக்கள் வேற மாதிரி தீர்ப்பளிச்சிருந்தா, ஒருவேளை இந்த அரசுக்கு ஒரு நல்ல மெஜாரிட்டி கொடுத்திருந்தா இதற்கான முகாந்திரம் இருக்காது. மக்கள் ஒரு உடைச்சு மேண்டேட்டை கொடுத்துட்டாங்க, ஒரு தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால ஏதோ சமரசத்துக்கு வாய்ப்பை மக்களே இந்த மக்கள் தீர்ப்பே வழிவகை செஞ்சிருச்சு அப்படின்னா அது யதார்த்தம் தானே. இப்ப என்னன்னா ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்தது ஒரு மகிழ்ச்சி. தெரிஞ்சிருச்சு யார் என்னான்ட்டு ஒண்ணு, இதை விடுவான். இன்னொன்னு என்னன்னா யதார்த்தத்தை பார்த்தா இப்ப திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸை கூட விடுங்க, மீதி உள்ள கட்சிகள் இவர்களை ஆதரிச்சிருக்கு, அதுவே போதும். அப்படிங்கிறப்ப அதை தாண்டி செய்யும் போதுதான் அரசியல் அப்படிங்கறத தாண்டி சிக்கல் இருக்கு. இப்ப கூட பாருங்களேன், இன்னைக்கு சிபிஐயோ சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ நாங்க திமுகவோட கூட்டணி தாவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கிறாங்க. எந்த நேரத்திலயும் அந்த பிளக்க புடுங்கலாங்கும் போது ஒரு சேஃப்டி லேயர் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா யாருமே? அதை முறையா செய்யல. இன்னும் சொல்ல போனா சினிமா ஹீரோ பாணியில பல விஷயங்களை ஒரு பேசுறது, அந்த போட்டு சூட்டுதெல்லாம் ரொம்ப அசத்தலா இருக்கு, வாழ்த்துகள் அப்படிங்கிறப்ப அது சினிமா ஹீரோ மாதிரியே எனக்கு 108 வரல, நான் ஆட்சி அமைக்கல, மறுபடி தேர்தல் அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்லிட்டு அடுத்தது 234 ஜெயிக்கலாங்க சார். இப்ப மறுபடி தேர்தல் அவர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இப்ப ஒருவேளை அவர் வந்து மறுபடி தேர்தல்னா மத்த ஃபார்முலேஷன் ஒரு ஆட்சி அமைச்சிட்டா? அதுதான் சொல்றேன். அப்ப அது தெரியுது இல்லப்ப. அப்ப இவரும் ஒரு பக்கம் அரசியல்வாதி தான். ஒரு புனித பிம்பப்படுத்துறது அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த முதல்வன் படத்துல அவரும் கோட் சூட் தான் போட்டிருப்பாரு முதல்வர். என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு கடைசியில முடியுமா? கிளைமேக்ஸ்ல வருமா அந்த காட்சி?
இல்ல அதுதானே இன்னைக்கு நம்ம வந்து ஐடியலிசம் பேசலாம். ரியல் பாலிடிக் தான் காலாகாலமும் நிறுவி இருக்கிறது. ஸோ எல்லா காலங்கள்லையுமே அது வந்து கடந்த காலமோ இல்லை ரீசன்ட் ஹிஸ்டரியோ எல்லா காலங்களையுமே அரசியல்வாதிகள் ஏதோ லெவல் ஆஃப் ஒரு காம்ப்ரமைஸுக்கு போகத்தானே வேண்டியிருக்கு. ஏதோ இல்ல ரொம்ப முடிந்த அளவுக்கு இப்ப இவரே பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதிகள் சார், இப்ப அதுல ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்ப வந்து 500 யூனிட்க்கு உள்ளாரதான் அப்படின்னு. அதே போல நான் ஆட்சிக்கு வந்தா லெட்டர் எழுதிட்டு இருக்க மாட்டேன்னாரு. இவரும் வந்து இந்த மீனவர்களை இப்ப இலங்கை படை ஜெயசங்கர் அவர்களுக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. ஆமா அவர் நுழைச்சாடிதான். இப்ப இவரு என்ன மாற்றம் இருக்குன்னு இப்ப நாங்க மாற்றத்தை தேடிதான் ஓட்டு போட்டோம்னு சொல்றவங்க தான் யோசிக்கணும், அந்த கேள்வி கேட்கணும். இவருக்கு ஓட்டு போட்டதுன்னா தவறு சொல்லவில்லை, மாற்றம்ங்கிறது தேவைதான். அந்த மாற்றமா இவருன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்வது ஒன்று செய்வது சவால் அப்படின்னு நீங்க ஆமா. சொல்றீங்க. மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9949814220.